ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் a blessed நியூ இயர். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களுக்கு ஓர் அற்புதம் செய்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள் முடிய. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இந்த நாள் செய்தியின் தலைப்பு 10ல் 1. ஒவ்வொரு புது வருஷத்தினுடைய துவக்கத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார், இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி ஜெபத்தோடு ஆவலோடு காத்திருப்பார்கள். அதுபோலவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு உபவாசத்தோடு கூட இருந்து கர்த்தர் அந்த ஆண்டிற்காக சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை, அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த ஆண்டில் தேசம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தேசத்தை குறித்து, சபையை குறித்து வாக்குத்தத்தங்களை சொல்லுவோம். ஆனால் இந்த ஆண்டு நாம் சற்று வித்தியாசமாக ஆண்டுகள் தோறும் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராயிருந்து அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றின அந்த ஆண்டவரை நன்றி எறிதலோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட தொடர்ந்து துதிக்கிறவர்களாக இந்த ஆண்டு நன்றி எறிதலின் ஆண்டாக, ஸ்தோத்திரத்தின் ஆண்டாக நாம் இந்த ஆண்டை அனுசரிக்க போகிறோம். இந்த ஆண்டை இப்படிதான் வித்தியாசமாக நாம் அனுசரிக்க போகிறோம். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி வந்தார் அல்லவா. ஆனபடினால இந்த ஆண்டில் இன்னொரு வாக்குத்தத்தத்துக்காக நாம் காத்திருக்காமல், இத்தனை வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையில் ஆண்டுகள் தோறும் நிறைவேற்றின ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டாக, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆண்டாக தொடர்ந்து இந்த ஆண்டை நாம் அனுசரிக்க போகிறோம். மூத்த ஊழியக்காரர்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லட்டும். ஆனால் நாமோ இந்த ஆண்டில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க போகிறோம். இந்த ஆண்டை நாம் நன்றி அறிதலின் ஆண்டாக அனுசரிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆபிரகாமுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாயிருந்த எலியேசர் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி மெசபொத்தோமியா என்ற பட்டணத்துக்கு போகிறான். அவன் போகும்போது 10 ஒட்டகங்களை தன்னோடு கூட கொண்டு செல்கிறான். சகல விதமான உச்சிதங்களையும் அந்த ஒட்டகங்களிலே ஏற்றி செல்லுகிறான். இந்த ஆபிரகாமினுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு மணவாட்டியாக யார் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த உச்சிதங்களை எல்லாம் அவன் கொண்டு செல்கிறான். அங்கே அவன் ரெபேக்காளை கண்டு, ரெபேக்காள் இந்த ஈசாக்கினுடைய மணவாட்டி என்பதை உணர்ந்து ரெபேக்காளிடத்தில் அந்த உச்சிதங்களிலிருந்து எடுத்து கொடுக்கிறான். கடகங்களை, காதணிகளை ரெபேக்காளுக்கு அந்த உச்சிதங்களிலிருந்து எடுத்து கொடுக்கிறான். 10 ஒட்டகங்கள்ல சகல விதமான வஸ்துகளையும், உயர்ந்த வஸ்துகளையும் எடுத்துக்கொண்டு ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படி சென்ற அந்த எலியேசரை போல
பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தும்படியாக, ஒரே மணவாட்டிய சபையை, கற்புள்ள மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் பிதாவினிடத்திலிருந்து சகல உச்சிதங்களையும் மணவாட்டி சபையாக நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்படியாக இந்த மணவாட்டி சபைக்கு உச்சிதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவரை இந்த ஆண்டு முழுவதும் நன்றி அறிதலோடு கூட நாம் துதிக்க, ஸ்தோத்திரிக்க இந்த ஆண்டை நாம் அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். கவனிங்க, கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனத்தை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு அந்த ஜனத்து மேல அன்பு வைத்து அந்த ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக எகிப்தின் ஜனங்களுக்கு 10 விதமான வாதைகளை கொடுத்து தான் நேசித்த, தனக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்தார். ஆனால் இந்த இஸ்ரவேலரோ தங்களை மீட்டெடுத்த கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழாமல், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இராமல் அவர்கள் 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இவர்களைப் போல இராமல், நாம் தொடக்கத்தில் வாசிக்க கேட்டோமே, அந்த 10 குஷ்டரோகி இல்லை, ஒரு குஷ்டரோகி தனித்தன்மை வாய்ந்தவனாக கர்த்தருக்கு நன்றி அறிதல்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை படைத்தது போல நாமும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இந்த ஆண்டை நாம் அனுசரிப்போம். இந்த ஆண்டை அப்படியாய் அனுசரிக்க நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒருவேளை இந்த ஆண்டுல நீங்கள் சில பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல நேரிடலாம். கர்த்தருடைய சபையே, நீ சில பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக இந்த ஆண்டு கடந்து செல்ல நேரிடலாம். ஆவியானவர் சிமிர்னா சபைக்கு சொன்னது போல வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எள்ளளவும் பயப்படாதே, பிசாசானவன் உங்களை சோதிக்கும்படியாக உங்களை காவல்ல போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று அங்கே ஆண்டவர் சிமிர்னா சபைக்கு சொன்னது போல, ஒருவேளை நீங்கள் சில உபத்திரங்கள் வழியாக, பாடுகள் வழியாக இந்த ஆண்டு கடந்து செல்லலாம். ஆனால் அந்த பாடுகளும் உபத்திரங்களும் நிரந்தரமானவைகள் அல்ல. உங்களுடைய பாடுகளுக்கு, உங்களுடைய உபத்திரவங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் சிமிர்னா சபையை பார்த்து சொல்லும்போது 10 நாள் உபத்திரம் என்று சொன்னார். உங்களுடைய பாடுகளும் சில நாட்கள் தான் இருக்கும். அதுக்கும் எப்படி சிமிர்னாக்கு 10 நாள் உபத்திரம் என்று சொன்னது போல உங்களுடைய பாடுகளுக்கும் சீக்கிரத்தில் எக்ஸ்பைரி டேட் வரும். ஆனபடினால அந்த பாடை கண்டு, உபத்திரவத்தை கண்டு முறுமுறுக்காமல், புலம்பாமல் நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு உண்மையாக முடிவு பரிந்தம் இருக்க உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை வாழ்வீர்களானால், இவ்வளவு காலம் கர்த்தர் அற்புதங்களை செய்து, கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டுதோறும் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து, நன்மைகளை செய்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினாரே, அவர் இந்த சின்ன பாடிலிருந்தும், இந்த சின்ன உபத்திரவத்திலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி
உணர்ந்தவர்களாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கென்று அவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார், மகிமையான கிரீடத்தை வைத்திருக்கிறார், வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கே தானியேல் இப்படியாய் ஒரு தீர்மானம் செய்கிறதை பார்க்கிறோம். ராஜாவினுடைய போஜனத்தினாலும் ராஜாவினுடைய பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தானியேலோடு கூட இருந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு என்பவர்களும் தீர்மானம் பண்ணுகிறார்கள். அப்படி தீர்மானம் பண்ணின தானியேல் தன்னை விசாரிக்கும்படியாக வைக்கப்பட்ட அந்த பிரதானிகளின் தலைவனால வைக்கப்பட்ட அந்த விசாரிப்புக்காரனாகிய மேல்ஷார் என்பவரிடத்துல சொல்லுகிறான், நான் ராஜாக்களுடைய போஜனத்தை அந்த பானத்தை சாப்பிட விரும்பவில்லை, எங்களை 10 நாள் சோதித்து பாருங்க. தானியேல் மாத்திரம் இல்லை, தானியேல் கூட ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், எங்களை 10 நாள் சோதித்து பாருங்க, எங்களுக்கு பருப்பும் கீரைகளும் கொடுங்க, நாங்கள் எல்லாம் புஷ்டியா இருப்போம், எங்களை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். நடந்தது என்ன? 10 நாள் கழிச்சு இந்த மேல்சார் இவர்களை பார்க்கிறான், சோதித்து பார்க்கிறான். ராஜ போஜனத்துல சாப்பிட்ட வாலிபர்களுடைய முகத்தின பார்க்கிலும் இவர்களுடைய முகம் களை உள்ளதாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அந்த ராஜ போஜனத்துல உட்கார்ந்தவர்களை பார்க்கிலும் இவர்கள் புஷ்டி உடையவர்களாக இருந்தார்கள். ராஜாவினுடைய போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி 10 நாள் என்னை சோதித்து பாருங்க என்று சொன்ன தானியேலுடைய முகம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகுடைய முகம் ராஜாவினுடைய போஜனத்தினால தீட்டுப்படுத்தப்பட்ட இந்த வாலிபர்களுடைய முகத்தை பார்க்கிலும் களை உள்ளதாக அவர்கள் புஷ்டி உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அதுபோலவே நாமும் இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். அவர்கள் 10 நாள் சோதித்து பாருங்கள் என்று சொன்னார்கள். நாம இந்த ஆண்டில் 10 மாதம் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? முறுமுறுப்பு, புலம்பல் இவைகளினால நாம் தீட்டுப்படாமல் 10 மாதம் நம்மை முழுமையாக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதற்கு, நன்றி சொல்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அப்படி நாம் அர்ப்பணிப்போமானால் என்ன நடக்கும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் மறுரூப மலையில அப்படியே சூரியனை போல பிரகாசித்தது போல உங்களுடைய முகம் பிரகாசிக்கும், நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அது மாத்திரமல்ல, நான் புலம்பலினாலே முறுமுறுப்பினாலே இந்த ஆண்டு தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி நம்மை கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு அர்ப்பணிப்போமானால் நம்முடைய உள்ளான மனிதனிலே நாம் பலப்பட்டிருப்பதை நம்மால உணர முடியும். அல்லேலூயா. அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையில நாம் 10ல் 1ஆக தனித்தன்மையாய் திகழ்ந்த அந்த ஒரு குஷ்டரோகியுடைய வாழ்க்கையை நாம் சற்று தியானித்து நாமும் இந்த ஆண்டில் அதுபோல நன்றி அறிதவர்களாக இருக்க நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். பார்ப்போமா? எடுத்து வாசிங்களேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று கவனிங்க. அந்நாட்களில் குஷ்டரோகிகளுக்கு தாங்க விரும்பின உடையை உடுப்பதற்கு கூட உரிமை கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் எதை காண்பிக்க வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற உரிமை அவர்களுக்கு கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவங்க குடும்பத்தோடு கூட வாழுகிற உரிமை இல்லாதவர்களாக இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, டால்மெட் லா என்று சொல்லப்பட்ட இதுபடி பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜனக்கூட்டத்தில் வரக்கூடாது. ஜனக்கூட்டத்துக்கு 30 அடி தொலைவில் தான் இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் எங்கே குடியிருப்பது, தங்குவது என்கிற உரிமை, அந்த அடிப்படை உரிமை இல்லாமல் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்லையும்
குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஒரு வசனத்தை வாசிங்களேன். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45-46 வசனம். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும், வஸ்திரம் கிழிந்தவனாகும். அவன் நல்ல வஸ்திரத்தை கூட அவன் போட முடியாது, அவன் கிழிஞ்ச வஸ்திரம் தான் போடணும். தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு, தலையை மூடக்கூடாதான், தாடியை மூடணுமா. என்ன அர்த்தம்? யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலையை அழகாக ஒரு குல்லா போட்டு மூடியிருப்பாங்க, தாடியை அழகாக நீட்டாக வளர்த்துருப்பாங்க. ஆனால் இவன் தாடியை மூடிக்கொள்ள வேண்டும், தலையை மூடிக்கொள்ளக்கூடாது. தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். ஆமா, யாராவது எதிரில் வந்துட்டாங்கன்னா 30 அடி தூரத்தில் அவங்க இருக்கும் போதே இவன் சத்தம் போட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படக்கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் தனியே குடியிருக்க வேண்டும். குடும்பத்தோடு கூட குடியிருக்கிற உரிமை அவனுக்கு கிடையாது. அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்த குஷ்டரோகிகள், அடிப்படை உரிமை கூட இல்லாமல் வாழ்ந்த குஷ்டரோகிகள் இயேசுக்கு எதிராக வராங்க. இயேசுவை தூரத்தில் பார்த்த உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுத்த வசனத்தை வாசிங்களேன், 13ஆம் வசனத்தை. இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். நியாயப்படி, சட்டப்படி அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, தூரத்தில் இயேசுவை பார்த்த உடனே தீட்டு தீட்டு என்று தான் சத்தமிட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். கவனிங்க, இயேசுவை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயேசு குற்றப்படுத்துகிறவர் அல்ல, நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, அவர் இரக்கம் உள்ளவர் என்று அறிந்திருந்தார்கள். ஒருவேளை இயேசு மற்ற ஜனங்களைப் போல குற்றப்படுத்துகிறவராக நியாயம் தீர்க்கிறவராக இருந்திருப்பாரானால், இயேசுவை தூரத்தில் பார்த்த உடனே அவர்கள் தீட்டு தீட்டு தான் சத்தம் போட்டிருப்பாங்க. ஆனால் இயேசு இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவர் குற்றப்படுத்துகிறவர் அல்ல, பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன இரக்கத்தின் ஐஸ்வர்யமாக இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தபடினால தான் இயேசுவை தூரத்தில் பார்த்த உடனே அவர்கள் தீட்டு தீட்டு என்று கத்துவதற்கு பதிலாக, சத்தம் போடுறதுக்கு பதிலாக, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரின் இடத்துல காண்பீங்கன்னு சொல்லுகிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆசாரின் இடத்துல காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். அந்த 10 பேரும் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவர் சொன்னபடியே தங்களை ஆசாரியருக்கு காண்பிக்கும்படி செல்லுகிறார்கள். அவங்க கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க, அதுக்குள்ள எல்லாரும் ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? மற்ற 9 பேர் ஆசாரியர்கிட்ட காண்பிக்க போயிட்டாங்க, ஒருத்தன் மாத்திரம் இயேசுவின் இடத்துல வருகிறான். அல்லேலூயா. அடுத்து வாசிங்களா அடுத்த வசனத்தை. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. கவனிங்க, உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். கவனிங்க, 10 பேர் தங்கள் குஷ்டரோகம் நீங்கும்படி இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். நியாயப்படி, சட்டப்படி தூரத்தில் இயேசுவை பார்த்த உடனே அவங்க தீட்டு தீட்டுன்னு தான் சத்தம் போட்டிருக்கணும். மாறாக இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டாங்க. இயேசு அந்த சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். அடிப்படை உரிமை கூட இல்லாமல் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு இயேசு அற்புதத்தை செய்கிறார். உங்களுடைய உரிமைகளை நீங்கள் இனிமே அனுபவிக்கலாம், உங்களுடைய ஸ்லாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்கலாம், குடும்பத்தோடு கூட வாழலாம், நீங்கள் விரும்பின சட்டையை போட்டுக்கொள்ளலாம், நீங்கள் விரும்பின இடத்துக்கு போகலாம் வரலாம் என்று சொல்லத்தக்கதாக அவர்களுடைய ஸ்லாக்கியங்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, அவர்கள் இழந்த உரிமைகளை பெற்று தரும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்கிறார். அற்புதத்தை பெற்றவர்கள் அற்புதத்தை பெறத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டு எங்களுக்கு இறங்கும்னு சொன்னாங்க 10 பேரும். ஆனால் அற்புதத்தை பெற்ற பிறகு 10ல் 9 பேர் சத்தம் காட்டாமல் போயிட்டாங்க.
ஆனால் ஒருவன் மாத்திரம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருந்தபோது, ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையில் இருந்தபோது போட்ட சத்தத்தை காட்டிலும் உரத்த சத்தத்தோடு கூட ஆண்டவரிடத்துல திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா! இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கடந்த ஆண்டுகளிலெல்லாம் கர்த்தர் பல அற்புதங்களை, பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி சத்தம் போட்டு நம்ம ஜெபிச்சோம். ஆனா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் போது சத்தம் காட்டாம இருந்துட்டோம். அவருக்கு நன்றி சொல்ல, அவருக்கு நன்றி இடத்துல உள்ள வாழ நம்ம அர்ப்பணிக்க மறந்து விட்டோம். இன்றைக்கு அநேகர் கர்த்தரிடத்திலிருந்து வெளியரங்கமான நன்மைகளை பெற்று அனுபவித்திருக்கிறோம், பகிரங்கமான நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அனுபவித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நன்றி சொல்றதை மாத்திரம் ரகசியமா வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் வெளியரங்கமாய் நமக்கு அற்புதங்களை, நன்மைகளை கடந்த ஆண்டுகளிலெல்லாம் கொடுத்தார். இந்த ஆண்டு நாம் வெளியரங்கமாக, பகிரங்கமாக அவருக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை நாம் சொல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா! கவனிங்க, இந்த குஷ்டரோகிங்கெல்லாம் தூரத்துல இருந்து ஆண்டவரே இயேசுவை பார்த்து சொன்னாங்க, எங்களுக்கு இறங்கும் என்று தான் சத்தம் போட்டாங்க. அவர்கள் என்ன கேட்கல ஸ்பெசிஃபிக்கா, ஆண்டவரே எனக்கு கையில குஷ்டம், அதை சரியாக்குங்க, என் தலையில குஷ்டம், எனக்கு காலில் குஷ்டம், எனக்கு உடம்பு முழுவதும் குஷ்டம், அதை சரியாக்குங்க என்று சொல்லி கேட்கவில்லை. எங்களுக்கு இறங்கும் என்று தான் கேட்டாங்க. ஆனால் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அவர்களுடைய எக்ஸாக்ட் தேவை என்ன, அவர்களுடைய சரியான தேவை என்ன என்பதை அறிந்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். நிறைய நேரங்களில் நம்ம குறிப்பாக ஜெபிக்க தெரியாதவர்களாக, குறிப்பாக ஆண்டவர் இடத்துல கேட்க தெரியாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் அவரை பார்த்து நம்ம இறங்கும் என்று சொல்லுகிறோமே, தகப்பன இடத்துல இறங்கும் என்று சொல்லுது போல இயேசுவின் இடத்துல இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிறோமே, அதை கேட்டு நமக்கு எதை செய்ய வேண்டுமோ, குறிப்பாக நமக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை நமக்கு செய்திருக்கிறாரே. அல்லேலூயா! அதை பெற்றுக்கொண்ட நாம் வெளியரங்கமாக அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? இந்த வெள்ளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவன் உரத்த சத்தத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவருடைய பாதத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்தான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா! அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்க? 9 பேர் எங்க? இன்றைக்கு அதே கேள்வியை ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர், நீ ஆசாரியன் இடத்துல போய் காண்பின்னு சொன்னாரு, நீ சொஸ்தமான பிறகு எனக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லவே இல்லை. கவனிங்க, நம்மளும் அப்படிதானே, நம்மளுடைய உள்ளம் அதே போல தானே இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம சிலருக்கு நல்ல உதவி ஒன்று செய்திருப்போம், யாருக்காவது வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்ம சிபாரிசு செய்து அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்போம், அதன் மூலம் அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும், நல்ல சம்பாத்தியம் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் வாங்கி கொடுத்த நமக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கும் போது நம்ம என்ன சொல்ல மாட்டோம், நீ ஸ்வீட் பாக்ஸோட எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் உள்ளத்தில் அவனுக்கு அன்பா நம்ம இந்த உதவியை செஞ்சோமே, இந்த நன்மையை செய்தோமே, அவன் நமக்கு நன்றி சொல்ல மாட்டானா என்று சொல்லி நம்முடைய உள்ளம் ஏங்கும் அல்லவா? அது போல தான் இங்கே இயேசுவனுடைய உள்ளம். 10 பேர் சொஸ்தமானாங்களே, 9 பேர் எங்கே என்று சொல்லி ஏங்கியது. கவனிங்க, அந்த 9 பேரும் சத்தம் காட்டாமல் போய்விட்டார்கள். இந்த ஆண்டு நாம் அந்த 9 பேரை போல இருக்க போவதில்லை. இந்த ஆண்டு முழுவதும் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நன்றி அறிதலுள்ளவர்களாக இந்த ஆண்டு முழுவதும் நம்ம வாழ நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா! அது மாத்திரமல்ல, அங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியனே ஒழிய வேறொருவனும் வரலையேன்னு சொல்லி ஏங்குகிறார்.
கவனிங்க, இவன் சமாரியன். நான் நினைக்கிறேன் மற்ற 9 பேரும் அவர்கள் யூதர்களாய் இருந்திருப்பார்கள். வாக்கு தத்தங்கள் யூதர்களுக்குரியது, ஆராதனை யூதர்களுக்குரியது, தேவன் யூதர்களுக்குரியவர். ஆனால் தன்னுடைய சொந்த ஜனமோ, தன்னிடத்தில் அற்புதத்தை பெற்ற சொந்த ஜனமோ சத்தம் காட்டாமல் சென்று விட்டது. அந்நியன் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சத்தத்தோடு கூட, உரத்த சத்தத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்தினான். இன்றைக்கும் அநேக இடங்களிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு தான் ஆராதனைகள், நமக்கு தான் தேவன் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இராமல் போய்விடுகிறோம். கர்த்தரை அறியாத புறஜாதிகள் கர்த்தரிடத்தில் பெற்ற நன்மைக்காக அவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் என்று சொல்லுகிற நாம் தான் அநேக நேரங்களில் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய உள்ளம் நமக்காக இயங்குகிறது. என் பிள்ளை நன்றி அறிதல் உள்ளவனாக இருக்க மாட்டானா, நன்றி அறிதல் உள்ளவனாக வாழ மாட்டானா என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளம் நமக்காக இயங்குகிறது. இந்த ஆண்டில் ஒரு அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் இத்தனை ஆண்டுகள் எனக்கு நன்மை செய்த உமக்கு நன்றி அறிதல் உள்ளவனாக, உம்மை ஸ்தோத்திரிக்கிறவனாக நான் வாழப் போகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். இந்த நேரத்திலேயே என்னுடைய உள்ளம் நன்றியினால் பொங்குகிறது ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகள் எனக்கு நன்மைகளை செய்தீரே, எனக்கு அற்புதங்களை செய்தீரே, என்னை ஆசீர்வதித்தீரே, என்னை உயர்த்தினீரே, என்னை மேன்மைப்படுத்தினீரே, என்னை கனப்படுத்தினீரே, எனக்கு வழிவாசலை திறந்தீரே, எனக்காய் யாவையும் செய்து முடித்தீரே. தகப்பனே, என்னுடைய உள்ளம் நன்றியினால் பொங்குகிறது ஆண்டவரே. என்னை வாளாக்காமல் தலையாக்கினவரே, கீழாக்காமல் மேலாக்கினவரே, மேன்மையாய் வைத்தவரே, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவரே, என்னுடைய உள்ளம் நன்றியினால் பொங்குகிறது தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. மனமாற, நெஞ்சார, வாயார, உளமாற உமக்கு நன்றிகளை படைக்கிறேன் தகப்பனே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, வாக்கு தத்தங்களை பெற்றவர்கள் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் நாங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே. நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் நன்றி உள்ளவர்களாய் வாழ இந்த ஆண்டை எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டு முழுவதும் நன்றி உள்ளவர்களாய் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு மத்தியிலே, இந்த ஆண்டை குறித்து வாக்குத்தத்தங்களை எதிர்பார்க்கிறவர்களுக்கு மத்தியிலே, ஹல்லேலூயா, இந்த ஆண்டு குறித்து ஆண்டவரே எப்படி இருக்கும், என்னெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு மத்தியிலே, இந்த ஆண்டு முழுவதும் என் ஏசப்பாவுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்க போகிறேன், என் ஏசப்பாவை நான் துதிக்க போகிறேன் என்று சொல்லி தீர்மானித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஒருபோதும் புலம்பலினாலே, முறுமுறுப்பினாலே நாங்கள் தீட்டுப்பட்டு போகாமல் இந்த ஆண்டு முழுவதும் நன்றி அறிந்துள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மணவாட்டி சபையாகிய எங்களுக்கு மணவாளரே, ஹல்லேலூயா, உச்சிதமானவைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறீரே, உச்சிதமானவைகளினால் எங்களை ஆண்டவரை திருப்தி ஆக்கி இருக்கிறீரே. அதை நினைத்தவர்களாக இந்த ஆண்டு முழுவதும் உம்மை துதித்து உமக்கு நன்றி அறிதலுள்ளாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, எங்கள் மேல் பாசம் வைத்து
பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, நோயின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தீரே ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை நீர் மீட்டெடுக்கும்படியாக எகிப்திலே 10 வாதைகளை அனுப்பினீர். ஆனால் அவர்கள் 10 முறை உம்மை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரை, எங்களை மீட்டெடுத்த எங்கள் தெய்வத்தை, எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் பரீட்சை பார்க்காமல் எங்க ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி அறிதல் உள்ள வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுதே யாரெல்லாம் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்களோ, நன்றி அறிதலா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அவர்கள் மீது உம்முடைய கிருபை இறங்குவதாக, அவர்கள் மீது உம்முடைய கிருபை இறங்குவதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒருவேளை ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நாங்கள் சில நேரங்களிலே ஆண்டவரே உபத்திரத்தின் வழியாய், பாடுகள் வழியாய் போகலாம். ஆனா அந்த பாடுகளின் வழியாய், உபத்திரத்தின் வழியாய் போகும்போது முறுமுறுக்காமல், புலம்பாமல் நன்றி அறிதல் உள்ள வாழ, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க தகப்பனே. அது மாத்திரம் இல்ல, இந்த உபத்திரவங்கள் சில நாட்களுக்குள்ளாய் மாறிவிடும் என்ற நிச்சயத்தோடு கூட, இந்த உபத்திரவத்துக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு என்ற நிச்சயத்தோடு கூட நீர் சிமிர்னா சபைக்கு சொன்னது போல உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க, உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ஆண்டவரே, இந்த நன்றி அறிதலுடைய இருதயத்தினால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. நன்றி அறிதல் உள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. Lord, we give you glory, we give you honor, we give you praise, Lord. Hallelujah. இந்த சமாரியனை போல நம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம் தகப்பனே. Hallelujah. அந்த சமாரியனை போல உரத்த சத்தத்தோடு எங்கள் தெய்வத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். அந்த சமாரியனை போல நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் எங்க வாழ்க்கையில மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளை, என் மகன், என் மகனுடைய குடும்பம் எனக்கு நன்றி அறிதல் உள்ளதா இருக்குது என்று சொல்லி எங்களை பார்த்து நீ சந்தோஷப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்க வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.